வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். விளையாட்டு அரங்கத்தை இன்றைக்கு இங்கு துவக்கி வைக்கிற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும், மாண்புமிகு என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இங்கு என்னை அழைத்து இந்த நிகழ்வை துவக்கி வைக்க அனுமதி அளித்த அருமை சகோதரர் அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அல்ஹாஜ் அனைத்து ஆஜியர்களுக்கும், சகோதர சகோதரர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் மேலும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தினையும் அஸ்ஸலாத்தையும் தெரிவிக்க விரும்புகின்றேன். விளையாட்டு அரங்கம் ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டு பயிற்சி மூலமாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையும் வாய்ப்பும், அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த அரங்கம் சிறப்பாக அமையும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதே நேரத்தில் நம்முடைய அறிவு சிதறல் இல்லாமல் முழு கவனத்தையும் விளையாட்டில் நாம் செலுத்துகின்ற நேரத்தில் நம்முடைய உடற்பயிற்சிக்கும் அது உதவிகரமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களை அறிந்து கொள்வதற்காகவும், நம்மளை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும், ஏன் உலகம் முழுவதும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியின் மூலமாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு நட்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கு மிக சிறந்த பயிற்சியாக இந்த விளையாட்டு அரங்கம் அமையும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாமே என்கிற நிலையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு அந்த நிலைகள், துறைகள் எல்லாம் சென்னையை நோக்கி வருகின்ற நிலை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் சொன்னால், அப்பொழுது அந்த அரங்கத்தில் விளையாட்டை பார்க்கின்ற நம் வீட்டு பிள்ளைகளும் அந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டி ஒவ்வொரு இல்லத்திலும் இப்பொழுது இருக்கின்ற சிறிய பிள்ளைகள் விளையாட்டு வீரர்களாக மாறுவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதற்கு நல்ல ஆறுதலையும் அதே நேரத்தில் ஆதரவும் அவர்களுக்கு நாம் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எல்லா நிலையிலும் எல்லா வல்ல இறைவனுடைய அந்த நேசிப்போடும் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடு நம் பிள்ளைகள் நாம் வளர்க்கின்ற நேரத்தில் இந்த விளையாட்டு அரங்கத்திலும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.